ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடிக்கு தான் வந்திருக்கோம். பாப்பாவும் அங்கே தான் டெய்லி விட்டுட்டு நான் டைப்பிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். என்னை பார்த்ததோடனே ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் மேம்க்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு செப்பல் போட வந்துட்டான். செப்பல் போடுறா 1/4 மணி நேரமாக போட்டுருக்கா. சரி நம்ம போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் விட மாட்டேங்கிறா. அவளா போடணும்னு நினைக்கிறா. தளிர் எப்போவுமே சிறுசுலேருந்தே அப்படி தாங்க. அவள் ஒரு வேலை செய்யணுன்னா அவளாக தான் செய்யணும்னு நினைப்பா. நம்மளோட இது வந்து அதில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. பாருங்க சோகமாகவே வரா ஸ்கூல் விட்டுட்டு வர இதில் அம்மா அம்மான்ட்டு. அப்புறம் தூரி ஆடினதோடனே குஷி ஆகிட்டா. எப்படி ஜாலியாக சிரிச்சிட்டு வரான்னு பாருங்கள். ரோட்டை பார்த்ததோடனே அப்படி தான் ஓடுறா. எதுக்கு தான் இப்படி ஓடுறானே தெரில. ரோட்டை பார்த்தா அப்படி ஓடுறாங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு அந்தளவுக்கு ஓடுறா. அவளோட கரெக்டாக ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அதனால் 2 பேர் ஜோடியாக வந்துட்டுருக்குறாங்க. இவங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அக்கா தங்கச்சி. அக்கா அப்படிங்கிறதோ தங்கச்சிங்கிறதோ ரொம்ப காமெடியாக இருக்குது இவங்களோட இது பார்த்தீங்கன்னா. சிரிச்சிட்டு எப்படி போகிறா பாருங்க தள்ளிரு. அப்புறம் பாருங்கள் வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸு வந்துட்டு பப்பாளி தான் இருந்ததா, அதனால் அதை அறுத்து கொடுத்தேன். சாப்பிட்டா. இது என்ன பூ இது என்ன பூன்னு கேட்டா. வாழைப்பூன்னு சொல்ல தெரிலிங்க. அவள் ஒரு விதமாக சொல்கிறா, அது ஒரு பூன்னு சொல்கிறா. சரிடி அப்படின்னு சொல்லி போட்டு ஃப்ரூட்ஸு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறா. எனக்கு ஒன்று குடுறின்னு சொல்கிறேங்க, தரவே மாட்டேங்கிறா. கையை நீட்டுறேன் பாருங்கள் எப்படி தட்டி விடுறான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.